எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் 3வது பாதம் தனுசு ராசி மீன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூலை மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, அதுதான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். சாதிக்கிறதுக்கான நேரத்தை அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கோட்சார ரீதியாக ஜூலை மாதத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இந்த பதிவு மட்டும் முழுமையாக நீங்கள் பாருங்கள். இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கோங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஜூலை மாதத்தில் நடக்கலைன்னா ஜூலை மாதம் இறுதியில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் அன்சப்ஸ்கிரைபரை பண்ணிக்கோங்க. என் வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஜூலை மாதம் இறுதியில் நடக்கலைன்னா, ஜூலை மாதம் அப்படின்னா 7வது மாதம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் தானே உங்கள் ராசியாதிபதி. உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, கலசர தோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நான் செய்துட்டேனுங்க. இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. நான் சம்சாரி ஜாதகமாக என் ஜாதகம் இல்லை, சன்னியாசி ஜாதகமாக எனக்கு தெரியல அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த ஜூலை மாதத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு. எந்த அடிப்படையில் சார் இந்த விவரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்னன்னா, திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் ஒருத்தரே, அது சுக்கிரன் தான். அப்போ திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 9வது பாவகத்தில், உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் தனகாரகன் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்றாரு, குரு பகவானோட இணைகிறாரு. இது எப்படின்னா, அசுர குருவும் தேவ குருவும் ஒரே பாவகத்தில், திருமண ஸ்தானாதிபதி திருமணக்காரன் குரு பகவானோட சேரும் பொழுது குரு பகவான் தான் குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. அந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் பார்க்கிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ நமக்கு செவ்வாவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அப்படி என்ன சார் பிராப்தம் இருக்குது? தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துக்கு வராரு 6ஆம் தேதி. 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி ஒரு கட்டத்தில் 16ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் குரு பகவான் தனஸ்தானாதிபதி தனகாரகனோட சேருவார். இது என்னைக்கு நடக்குது? 16ஆம் தேதி நடக்குது. சரி, மாத தொடக்கத்தில், அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. முன்னோர்கள், அதாவது கர்மா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இந்த நாளில். அதாவது இந்த திருமண காரகன் அப்படின்னு நம்ம சுக்கிரனை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிதிருக்காரகன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா நமக்கு சூரியனை தான் நம்ம சொல்லுவோம். பிதிருக்காரகன்னா என்னன்னா, அதாவது பிதிரு ஸ்தானாதிபதி, பிதிருக்காரகன்னா தகப்பனுடைய வர்க்கம். அப்பானவே சூரியன் தான் நம்ம சொல்லுவோம்.
அவர் 8வது பாவகத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிரு ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2ஆம் தேதி இரவு வரைக்கும் உங்கள் முன்னோர்களுடைய வழிமுறை தேடினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில். அதாவது கடவுள் முருகராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், எந்த ஒரு சாமியாக இருக்கட்டும், நாமளாக வடிவமைச்சது. இதுதான் கடவுள், இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு என்றைக்கோ ஒருத்தர் கற்பனையாக சொன்ன விஷயம். தப்பாக தயவு செய்து எடுத்துக்கிடாதீங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளை படித்தவங்களாம் நம்மளை இந்த பூமிக்கு கொண்டாந்தவங்க. அவங்கள மறந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இறந்து போயிட்டவங்க, அதாவது உங்கள் வீட்டில் இருந்து இன்றைக்கி தவறுனவங்களுடைய வழிமுறை இந்த நாளில் செய்து பாருங்கள். இது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2ஆம் தேதி இரவு வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரார்த்தம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய பிதிருகாரகன் ராகு சாரம் வாங்கி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம். சந்திரன் பிதிரு ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். பிதிரு ஸ்தானாதிபதி பிதிரு காரகனை பார்க்கிறார். பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் முன்னோர்களுடைய வழிமுறை செய்யும் பொழுது, அதாவது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கிற தடைகளாக இருக்கட்டும், சூரியனை கண்ட பனித்துளி போல விலகும். அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் முன்னோர்களுடைய வழிமுறை. அவங்களுக்கு பிடிச்சமானது என்னவோ ஒரு தலவாழை இலை வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு, இது வந்து எப்படின்னா வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு பிரியமான பொருள் என்னவோ எல்லாமே வச்சு படைங்க. அப்படி படைச்சு அந்த உணவை நீங்கள் உட்கொள்ளுங்க. காகத்துக்கு வச்சுட்டு ஒரு வஸ்திரம் எடுத்து யாருக்காவது தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் முன்னோர்களுடைய முழுமையான அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த கிரக அமைப்புகள்லாம் தான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அற்புதமான ஒரு நேரமாகவும் இருக்கும். இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த திருமண ஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி கிடையாது, 4ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போகும் பொழுது உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்ப்பார். திருமணக்காரனை பார்ப்பார். நடக்காத கல்யாணம், நடக்கவே நடக்காது இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அந்த நேரத்தில் வேலை முடிச்சு போயிடும். நிரந்தரமாக பிரிஞ்சே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுமணம் ஏற்பட்டுடும். ஏன்னா சுக்கிரன் தான் திருமணக்காரன் மட்டும் கிடையாது, ஐன சுகஸ்தானாதிபதி அவரே. ரகசிய உறவில் இருக்கிறீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது மன வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல் ஆகி போச்சுங்க, இன்றைக்கி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த வாழ்க்கைக்கு எனக்கு பங்கமாக இருக்குது, அந்த வாழ்க்கைக்கும் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த நண்பர்களுக்கும் இந்த சரியான ஒரு நேரமாக இருக்கும். தப்பான பார்வையில் பார்த்தா தப்பான ஒரு விஷயந்தான். ஆதரவு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 சைட்லேயும் ஆதரவே இல்லை, இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மியூச்சுவலாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அது வந்து ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னலாம் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். சரியா? இந்த வார்த்தை இந்த நேரத்தில் நான் சொல்கிறதுனால யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கமெண்டில் வந்து தப்பாக தான் சொல்லுவீங்க. இது தப்பான எண்ணத்தில் நான் சொல்லலை, பார்த்துக்கோங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், தனகாரகன் குரு அவர் தான். உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் விடியல் தரக்கூடிய கிரக அமைப்புகள். அதே மாதிரி இந்த பிதிருஸ்தானாதிபதி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஏன் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வைப்படும், சூரிய பகவானுடைய பார்வைப்படும், செவ்வாவுடைய பார்வைப்படும். அதனால் முன்னோர்களுடைய வழிமுறை ரொம்ப 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 பெஸ்ட்டு. மீண்டும் 12 வருஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்றது தெரியாது. ஸோ அதனால் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எங்கே அடக்கம் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கூட நீங்கள் போயிட்டு வழிமுறை பண்ணிட்டு வரலாம். சரியா? இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4வது பாவகத்துக்கும் 3வது பாவகத்துக்கும் அதிபதி சனி தான். அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானையும் பார்க்கிறார். சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் பட்டுன்ட்டு சூரிய பகவானை பார்க்கக்கூடிய பனித்துளி போல விலகப் போகுது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள். அது மட்டும் இல்லாமல் 16ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் குரு பகவானோட சேர்றார். அதாவது இது என்ன கணக்குனா,
தொழில்ஸ்தானாதிபதி ஏற்கனவே தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானை பார்ப்பதால் தொழில் நிமித்தமாக நல்லது நடந்துடும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது எந்த தேதியிலிருந்துன்னா 6ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். அதுபோக இந்த 16ஆம் தேதி இந்த சூரியன் கடகத்துக்கே வந்துடுறார். அதை தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பிதிருஸ்தானத்துக்கு வரார். அதாவது பிதிருக்காரகன் பிதிருஸ்தானத்துக்கு வராரு. அந்த இடத்துல நமக்கு குரு இருக்கிறார். அப்படி அப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் தான் நமக்கு சூரியன் வருவார். தொழில்ஸ்தானாதிபதியும் தனகாரகன் தனஸ்தானாதிபதி இணைவு, அது இன்னும் நல்லாயிருக்கும். வராத பணம் வர வச்சு கொடுக்கும். நான் பெருசாக ஆன்லைனில் ஏமாந்துட்டேனுங்க, ஒருத்தனுக்கு காசு பணம் கொடுத்தனுங்க ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க. இன்றைக்கி மன அழுத்தம், மிகப்பெரிய மன அழுத்தம்னா நாம் செலவு பண்ணது இல்லாமல் அடுத்தவனுக்கு கொடுத்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்திருக்கும். இன்றைக்கி அந்த பணம் வருதோ இல்லையோ மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தோம். அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 16ஆம் தேதியிலிருந்து 31 தேதிக்குள்ளார. ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒரு பொக்கிஷமான நேரமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. அது குருமங்கள யோகமாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த புதன் யாருன்னா லாபஸ்தானாதிபதி புதன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானத்தில் 7ஆம் தேதி வராரு. லாபஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானத்துக்கு 7ஆம் தேதி வராரு. தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி புதனுடைய ஆதிக்கத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. இதுவும் நல்ல ஒரு பரிவர்த்தனை தான். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது வளர்ச்சின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். உங்கள் முன்னோர்களாக இருக்கட்டும், உங்கள் கூட இருந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு ஒரு நேரத்தில் கொடுத்துருந்துருக்கும். கொடுத்ததால அன்றைக்கி அவங்க மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய முழுமையான சங்கடங்களை நீங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பயன்படுத்திக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, தசாபுத்தி என்ன அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பு, இன்னும் நல்லது. ஏன்னா சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஒரு மரம் நிறைய மாங்காய் இருக்குது, குறிப்பாக்காமல் அடித்தோம்னா ஏதாவது ஒன்று விழுந்துடும் அப்படின்ட்டு. உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றது பார்க்கணும், உங்களுடைய பாதை என்னன்றது பார்க்கணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்க, எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது உங்களுடைய சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். சரியா? வாழ்க்கைன்றது ஒரு முறை ஒரு விஷயம் பண்ணுறோம், அது நெகட்டிவ் ஆகிப்போச்சு, அது தோல்வி ஆகிப்போச்சு, மீண்டும் அந்த விஷயம் செய்கிறதுக்கு பயத்திலேயே நம்ம அடுத்த லெவலுக்கு போகாமல் இருப்போம். உங்களுடைய ஜாதகம் பார்த்து எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அது செயல்படும் பொழுது நமக்கு தோல்வி இருக்காது. சரியா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.